அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் 1035. தலைப்பு இறை தூதர்கள், தொடர் 104. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய பேரருளுக்கு சொந்தமான பேரரசரான தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இனிய குரல் வளத்துக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். அவர்களுடன் மலைகளும் பறவைகளும் சேர்ந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தன, துதித்தன. அப்படிப்பட்ட சாரீரம் உடையவர்களாக, குரல் வளம் மிக்கவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹும் கூறுகின்றான், வலகது ஆதைனா தாவூத மின்னா ஃபதுலா யா ஜிபாலு அவ்விபி மஅஹு வத்தைர் வஅன்னா லஹுல் ஹதீத் அன்இஅமல் ஸ்வாபிஆத்தின் வகத்திர் ஃபிஸ்ஸர்தி வஅமலு சாலிஹா இன்னி பிமா தஅமலூன பஸீர். நிச்சயமாக நாம் தாவூதுக்கு நம்மிடமிருந்து மாபெரும் அருளை வழங்கியிருந்தோம். மலைகளை அவருடன் சேர்ந்து நீங்களும் இறைவனை துதியுங்கள் என்றோம். பறவைகளுக்கும் அவ்வாறே சொன்னோம். மேலும் அவருக்கு நாம் இரும்பை இலக வைத்தோம். அந்த இரும்பை எந்த அளவுக்கு அல்லாஹ் இலகுவாக்கினான் என்பதை அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இரும்பால் போர் கவசங்களை தயாரிப்பீராக, அவற்றின் வளையத்தை சரியான அளவில் பொருத்துவீராக என்றும் சொன்னோம். நீங்கள் நற்செயல் புரியுங்கள், நீங்கள் செய்கின்றவற்றை நிச்சயமாக நான் உற்று நோக்குபவன் ஆவேன் என்றும் கூறினோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 34வது அத்தியாயம் 10வது மற்றும் 11வது வசனங்களிலே இவ்வாறு கூறுகின்றார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, உயர்ந்தோன் அல்லாஹ் தன் அடியாரும் தூதருமான தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் வழங்கிய அருட்கொடைகள் குறித்து தெரிவிக்கின்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் அருட்கொடைகள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெளிப்படையான அருளை வழங்கினான். அவர்களுக்கு அவன் நபி என்னும் தகுதியையும் வலுவான அரச பதவியையும் அதிக அளவிலான தளவாடங்கள் மற்றும் படை வீரர்களை கொண்ட பிரம்மாண்டமான இராணுவத்தையும் ஒரு சேர வழங்கினான். மேலும் அவருக்கு அல்லாஹ் மகத்தான குரல் வளத்தை பரிசளித்திருந்தான். அக்குரலில் அவர் அல்லாஹுவை துதிக்க ஆரம்பித்தால் அவருடன் சேர்ந்து மிக கெட்டியான, உயரமான, உறுதியான மலைகளும் இறைவனை துதிக்கும். அது மட்டுமின்றி காலையில் கிளம்பி மாலையில் வந்தடைகிற இறை தேடும் பறவைகள் கூட அவருக்காக நின்று விதவிதமான மொழிகளில் அவருடன் ஒத்திசைத்த துதியில் பங்கேற்கும். ஒரு முறை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதும் இனிய குரலை செவியுற்றார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரம் நின்று அவர் ஓதுவதை செவிமடுத்தார்கள். பின்னர் இறை தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சங்கீதம் போன்ற இனிய குரல் ஒன்று இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். இச்செய்தி ஸஹீஹுல் புகாரியில 5548வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் கவசம் தயாரிக்க இரும்பை அவர்களுக்கு இலக வைத்ததாக சொல்லி காட்டுகின்றார். அவ்வாறு அவர்கள் கடின உழைப்பு செய்து அந்த உழைப்பின் மூலமாக தன்னுடைய குடும்பத்தாரை அவர்கள் கவனித்து வந்தார்கள். கடின உழைப்பினால் அவர்கள் சம்பாதித்து போர்க்கவசத்தை செய்வார்கள், அதை விற்பார்கள், அதிலே தான தர்மங்களும் செய்வார்கள்.
தன்னுடைய குடும்பத்தாருக்கும் கொடுப்பார்கள். மறு போர் கவச உடை தயாரிக்கும் வரை எஞ்சி இருக்கின்ற பொருள்களை தினமும் தர்மம் செய்வார். பேரரசராக பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரங்களுக்குரியவர்களாக கஜானாக்கள் நிறைந்த ஒரு பெரும் இராணுவத்தை கொண்ட தன்னுடைய அரசு சபையிலிருந்து, அந்த அரசு கருவூலத்திலிருந்து எதையும் அவர்கள் எடுக்காமல் தங்களுடைய உழைப்பால் உண்ணக்கூடியவர்களாக, தன்னுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய அந்த உழைப்பு போற்றப்படத்தக்கதாக, எவ்வளவு பெரிய அரசரானாலும் உழைத்து உங்க வேண்டும் என்பதை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கவச ஆடை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கற்பித்த போது அந்த வழக்கங்கள் அன்றையிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. அதற்கு முன்னால் போர் கவச உடை என்றெல்லாம் இல்லை. இரும்பு தகடுகளை கொண்டுதான் தங்களுடைய உடலை மறைத்துக் கொள்வார்கள். தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து அவர்கள் மூலமாக மற்றவர்கள் அதை கற்று போர் கவச உடைகள் செய்யக்கூடிய நிலை அடைந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.